இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதியில இருந்து இரண்டாவது காணியாகத்தான் விற்பனைக்காக இருக்கிற அந்த காணி இருக்குது. புத்தூர் சந்தையிலிருந்து வாதரவத்தையை நோக்கி போகும் பொழுது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியோரமாக இருக்கிற தண்ணீர் தாங்கிக்கு நேர எதிரே இருக்கிற வீதி, இந்த தேர் வீதியில போனோம் அப்படின்னு சொன்னா இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது விற்பனைக்காக இருக்கிற அந்த காணி. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு கிட்ட போய் அந்த காணியினுடைய தோற்றத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த காணியினுடைய முகப்பு தோற்றம். இந்த பிரதான கேட் வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் காணிக்கு வர முடியும். மொத்தமாக 25 பிறப்பு காணி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 25 பிறப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியினுடைய 4 புறமும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி கான்கிரீட் தூண் போடப்பட்டு எல்லைப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பண்ணை வீடும் இந்த காணிக்கு இருக்குது. இந்த 25 பிறப்பு காணியை பண்ணையை பராமரிக்கிறார்கள். இந்த வீட்டில் இருந்து கொண்டு பராமரித்து கொள்ள முடியும். மொத்தமாக இந்த காணியும் இந்த வீடும் சேர்த்து தான் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீட்டினுடைய உரிமையாளர் வெளிநாடு செல்கிறபடியாக இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. அவசர விற்பனைக்காக வந்திருக்குது. யாரோ இந்த வீடு பிடிச்சிருந்து, இந்த காணி பிடிச்சிருந்து இந்த பண்ணை வீட்டையும் காணியையும் வாங்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வேகமாக தொடர்பு கொள்கிறீங்களோ அவ்வளவு வேகமாக நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பண்ணை வீட்டுக்கு முன்பகுதியில் சிறிய ரகத்தில் காய்க்கக்கூடிய, அதாவது கட்டை இனத்தில் காய்க்கக்கூடிய மாமரங்கள் அதே போல் தென்னை மரங்கள் நடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பூத்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற மரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சிறிய ரக விளாட்டு மரங்கள் பூத்து காய்ப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்குது. இப்போ நீங்கள் இந்த பண்ணை வீட்டினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டினுடைய சுற்றுப்புற அழகை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முகப்பு தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டினுடைய உள்பக்க தோற்றத்தை நீங்கள் முழுமையாக பாருங்க. இந்த வீட்டினுடைய கிச்சனை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சிறிய குடும்பத்துக்கு சமைக்கக்கூடிய அனைத்து வசதிகளோட இந்த கிச்சன் கட்டப்பட்டிருக்குது. இந்த கிச்சனுக்கு அங்கால நீங்க பொருட்களை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய அறையும் இந்த வீட்டோட சேர்ந்து இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த வீட்டினுடைய பண்ணை அமைப்பு, அதாவது பண்ணைக்காக தயார் செய்யப்பட்ட இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் நேராக பார்த்து கொண்டிருக்கிறது கோழிக்கூட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கோழிக்கூட்டுக்கு இருக்கிற கோழிகள், அதே போல் அங்கால இருக்கிற ஆடுகள் மாடுகள் கட்டக்கூடிய கொட்டில் இவ்வளவும் சேர்த்து தான் விற்பனைக்காக இருக்குது. ஆடுகள் மாடுகள் விடுவதற்கான கொட்டில் போடப்பட்டு தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. மொத்தமாக இந்த 25 பரப்பு காணியும் இந்த பண்ணை காணியோட இணைந்த இந்த வீடும் விற்பனைக்காக இருக்குது.
நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும். அடுத்ததாக உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பண்ண காணியையும் இந்த வீட்டையும் நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த விவரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த பண்ணை காணி சம்பந்தப்பட்ட முழுமையான லோன் காட்சி இந்த வீடியோவில் தொடர்ந்து வருது பாருங்கள். Thank you.